ஹலோ ஆல் வணக்கம். வெல்கம் டு த ஷோ. ஐபிஎல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. டீம்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். பீடாக் வந்து ஒரு ஃபார்மேட்டை போட்டாரு. என்ன ஃபார்மேட்னா தல அஜித்தோட ஃபார்மேட். அது இப்பதான் தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு. குட் பேட் அக்லின்னு பாத்தீங்களா பீடா? வெல்கம் டு த ஷோ. அந்த தல அஜித்தோட போஸ்டர் பாத்தீங்களா? ஓ, தாராளமா. அதே தான் நீங்க போட்ட ஃபார்மேட்டும். நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீசெண்டா அபவ் அவரேஜ், எலைட், அபவ் அவரேஜ், குட், பிலோ அவரேஜ்னு போட்டிருக்கீங்க. ஸோ ரெண்டு செட்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து ஆவரேஜ் டீம் பீடா. ஆவரேஜ் நீங்க சொன்ன கணக்குப்படி ஜிடி அண்ட் ஆர்சிபி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் டபிள்யூபிஎல் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க வியூவர்ஸ். ரொம்ப எக்ஸைட்டிங் டபிள்யூபிஎல், ஹை குவாலிட்டி. டோர்னமெண்ட் ஆரம்பிச்சப்பே நம்ம சொன்னோம் 3 டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க மற்ற 2 டீமை விட. அது எந்தெந்த டீம்னா ஆர்சிபி, எம்ஐ, டிசி. மற்ற 2 டீமும் கொஞ்சம் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது கம்மி அப்படின்னு தான் நம்ம எவாலுவேட் பண்ணோம். அதே மாதிரி நேற்று முடிஞ்சிருச்சு எலிமினேட்டர். அன்பார்ச்சுனேட்லி மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட் ஆயிட்டாங்க. ஆர்சிபி உள்ள போயிட்டாங்க. ஈசாலா நமதேவா. என்ன நினைக்கிறீங்க? உங்க தாட்ஸ் என்ன டபிள்யூபிஎல் பத்தி? இல்ல, முன்னாடியே நம்ம வந்துட்டு ஏன் இந்த தடவை ஆர்சிபி ஹஸ் காட் அ சான்ஸ் சொன்னோம்னா, இந்த டீம் பேலன்ஸ் சூப்பர்பா இருக்கு. இப்ப பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க, எடுத்துன்னு போறதுக்கு ஆள் இருக்காங்க. இந்த எலாஸ்பெரி கரெக்டா அந்த லாஸ்ட் 2 மேட்சும் சிங்கிள் ஹேண்டடா நின்னு நான் தான் இல்லையே ராணி அப்படின்னு காமிச்சாங்க. சிங்கிள் ஹேண்டடா. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அந்த ப்ரீவியஸ் மேட்சும் பாத்தீங்கன்னா, அந்த குவாலிஃபை ஆகணுன்ற மேட்ச் சிங்கிள் ஹேண்டடா நின்று ஜெயிச்சுக்கோதான். எங்க உங்களை 6 விக்கெட்ல 4 ஓவர்ல எடுக்கிறதெல்லாம் ஜோக்கே கிடையாது. சரி, அதுக்கப்புறம் நேத்து பாத்தீங்கன்னா தேவர் டாட்டரிங். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அந்த சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி நாக் ஆடிட்டு அப்புறம் போலிங்கும் பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. அதனால என்ன சொல்றது, நான் திருப்பி திருப்பி சொல்றேனே, இங்க பாருங்க, நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் ஆர்சிபி ஹேட்டர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏற்றெல்லாம் கிடையாது. நானு ஒண்ணு என்ன இருக்குன்றது எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல நாணயமா சொல்லுவேன். இன்னொன்னு, ஒரு ஆர்சிபி ஃபேனா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜெயிக்க மாட்டேன்றாங்களேன்னு. அதை நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த ஸ்ரீகாந்த் சார் சேனலோட ஒரு கடுபடு பண்ணோம். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அவரும் வச்சு வாங்கிட்டாரு. என்ன நினைக்கிறாங்கன்னா, அவரும் கடைசியில சொல்லிட்டாருப்பா, எனக்கு தெரிஞ்சதை என்னோட அனாலிசிஸ நான் கொடுக்குறேன். நான் யாருக்கும் எந்த டீமுக்கும் வெறுப்பு எல்லாம் கிடையாது அப்படின்னு. அதனால ஆர்சிபி ஜெயிச்சா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். அண்ட் இன்னொன்னு சொல்றேன், இப்ப எப்படி யோசிக்கிறேன்னா, வாட் எவர் இட் இஸ், we are all saying that in our perspective they are weak here and all these things. யோசிச்சு பாருங்க, இப்ப உமன்ஸ் ஐபிஎல்லும் ஜெயிச்சுட்டு மென்ஸ் ஐபிஎல்லும் ஜெயிச்சுட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த ஈசலா நமதுன்றது இன்னும் ஒரு ட்ரெண்டிங் கோடி கோடியா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் என்னோட ஆசை. they got all the goods now, they got the momentum now, so there won't be any surprise if you can go all out and beat Delhi Capitals women, who are also playing red dot cricket. மனசார வாழ்த்துவோம். ஹோப்ஃபுல்லி ஈசலா நமதே. சூப்பர். ஆனா எம்ஐ தோப்பாங்கன்னு எதிர்பார்க்கல பீடா. ஏன்னா சீட் கோட் மாதிரி அந்த டீம். ஹேலி மேத்யூஸ், சிவர் பிரண்ட், ஹர்மன் பிரீத், யாஸ்திகா பாட்டியா, அமல்யாக்கர், என்ன எல்லாருமே இருக்காங்க அவங்க டீம்ல. இப்போ பூஜா வஸ்திரக்கர், ஒன்னு இந்தியன் இன்டர்நேஷனல்ஸ் இல்லாட்டி டாப் பிளேயர்ஸ் அந்த டீம்ல எடுத்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் ஏன் அன்பார்ச்சுனேட்டா தோத்தாங்க? சார், நாட் ஈவன் இன் மை வைல்டஸ்ட் இமேஜினேஷன் ஐ தாட் ஆர்சிபி வில் வின். 16 ஓவர் முடியும் போது நீங்க என்கிட்ட சொன்னீங்க. அமெரிக்கரும் அர்மன்பித்காரும் ஆடிட்டு இருக்காங்க. ஹவு கேன் ஈவன் எக்ஸ்பெக்ட் தெம் டு வின்? அதனால எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த வருஷம் எல்லாமே பிளே போல்ட்டுக்கு சாதகமா நடக்குமா? ஏன்னா இன்க்ளூடிங் மீ, நாட் மெனி எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் புட்டிங் மணி ஆன் மென்ஸ் ஐபிஎல் டீம் ஆல்சோ. ஒருவேளை அதனால இந்த தடவை எல்லாமே மாறி ஃபர்ஸ்ட் உமன்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மென்ஸ் டீம் அடிப்பாங்களோ அப்படின்ற ஒரு நப்பாசை தான். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், உமன்ஸ் டீம் ஹஸ் காட் த கூட்ஸ் டு கோ தேர் அண்ட் ஃபினிஷ் த ஜாப். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த இதுலயும் ஆர்சிபி பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப இந்த இதுல என்னன்னா, இட் இஸ் ஆல் அபவுட் வாட் தே கேன் டூ ஆர் வாட் தே ஷுட் டூ இன் அவர் ஒப்பீனியன், டு டூ பெட்டர் டு மேக் ஷூர் தட் தே ஆல்சோ வின் த ட்ராஃபி. அதுதான் இந்த எபிசோடோட மெயின் இது. சரி, அப்ப அப்படியே ஆர்சிபிலே ஆரம்பிங்க. ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 11 என்ன பண்ணணும், ஹவு தே வில் ஃபினிஷ்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனா எனக்கு நீங்க அந்த சன்ரைசர்ஸை தூக்கி விடணும்னு சொன்னேன். அந்த இடத்துல ஆர்சிபியில கேகேஆர் பண்ணணும்னு நான் என்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணேன். இப்ப நீங்க சொல்லுங்க பீடா, ஆர்சிபியை பத்தி. சார், நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்க வாயில சக்கரை போடும் ஆர்சிபி ஜெயிச்சுச்சுன்னா. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், எனக்கு வாழ்க்கை கொடுத்தது ஆர்சிபி. ஆர்சிபில இருந்து தான் நான் கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா போனேன். அங்கதான் ஸ்டெயின், கேலிஸ், பவுச்சர், ரே ஜென்னிங்ஸ் இவங்கலாம் என்னை பார்த்து எனக்கு இன்டர்நேஷனல் டீமோட வேலை செய்யக்கூடிய ஒரு இது இருக்குன்னு 15 வருஷம் முன்னாடி இது பண்ணதுக்கு. ஸோ எனக்கு எப்படின்னா, ஐ வாண்ட் ஆர்சிபி டு வின்.
ஒருவேளை இந்த தடவையும் வந்துட்டு அந்த மாதிரி இல்லாம போயிடுமோன்ற வருத்தத்தை தான் சொல்றேன். இப்ப அவங்க வந்துட்டு எப்படி போவாங்கன்னு சொல்றேன். அவங்க இது பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி போகணும்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்லுங்க விச் இஸ் பெட்டர். அவங்க எப்படி போவாங்கன்னா, ஃபாஃப் டு பிளஸி, விராட் கோலி, ரஜாத் பட்டிதார், ஒன் ஆஃப் மைபால் லொம்ரோர், சுயாஷ் பிரபுதேசாய் ஆர் அனுஜ் ரவாத், ஃபாலோட் பை கிளென் மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன், தினேஷ் கார்த்திக், யாஷ் தயால் ஆர் ஆகாஷ் தீப். அதுக்கப்புறம் அல்சாரி ஜோசப் தான் ஷூர் ஸ்டார்டரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மயங்க் தாக்கர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு, முகமது சிராஜ். இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு டீம் எடுத்தீங்கன்னா எப்படின்னா, உங்களுக்கு பேட்டிங்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கா தெரியாது, போலிங் ஸ்ட்ராங்கா இருக்கா தெரியாது. அப்படிங்கறத விட இந்த போலிங் அட்டாக்கை நீங்க வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணவே முடியாது. இப்ப என்னோட கணக்குப்படி நான் எப்படி எடுப்பேன்னா, தடாலடி ஆயுதத்தை கையில் எடுத்துருவேன். இப்ப ஃபாஃப் டு பிளஸி அண்ட் வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் த பேட்டிங், விராட் கோலி நம்பர் 3, ரஜத் பட்டிதார் நம்பர் 4, கிளென் மேக்ஸ்வெல் நம்பர் 5, கேமரூன் கிரீன் நம்பர் 6, தினேஷ் கார்த்திக் நம்பர் 7, அதுக்கப்புறம் உங்களுக்கு யாஷ் தயால் நம்பர் 8, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஆகாஷ் தீப் நம்பர் 9, மயங்க் தாகர் நம்பர் 10, முகமது சிராஜ் நம்பர் 11. இப்ப என்னோட இதுல நான் இப்படிதான் போவேன் ஒழிய. அல்சாரி விட்டுட்டீங்க, அல்சாரின்னு நினைக்கிறேன். ஆகாஷ் தீப் இம்பாக்ட் மேபி. அல்சாரி நான் விட்டுட்டேன். ஏன்னா வந்துட்டு என்னோட டீம்ல வில் ஜாக்ஸ் இருக்காரு, 4 ஃபாரினர். ஓ, வில் ஜாக்ஸ்க்காக விட்டீங்க. ஓகே ஓகே, காட் இட் புரியுது. நான் எப்படி போறேன்னா, இந்த போலிங்க ரிசரக்ட் பண்றது கஷ்டம்ன்றதுனால ஹெவி பேட்டிங் லைன் எடுத்துருவேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வில் ஜாக்ஸால 2 ஓவர் போட முடியும், கிரீனால 2 ஓவர் போட முடியும், மேக்ஸ்வெல்லால 4 ஓவரும் போட முடியும் போது ஆன் தேர் டே 8ல இருந்து 10 ஓவர் இந்த 3 பேட்ஸ்மேனை வச்சு நான் ஒப்பேத்திருவேன், பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் வச்சு. அதை தவிர வந்து எனக்கு சிராஜ் 4 ஓவர், சிராஜ், யாஷ் தயால், ஆகாஷ் தீப் போட்டுருவாரு. யாஷ் தயால், ஆகாஷ் தீப், மயங்க் தாகர். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இத்தனை பேரை வச்சிருக்கீங்க போது 20 ஓவர் வந்துட்டு ஆப்ஷன் எவ்வளவு இருக்கு பாருங்க. இப்போ லோக்கல் சீமர்ஸ்னு பாத்தீங்கன்னா சிராஜ், யாஷ் தயால், ஆகாஷ் தீப், மயங்க் தாகர் 4 பேர் இருக்காங்க. அதை தவிர வில் ஜாக்ஸ், கேமரூன் கிரீன், மேக்ஸ்வெல் 7 போலர் இருக்காங்க. நான் சொல்ற கடப்பார பேட்டிங் லைனப்புக்கு 7 போலர் இருக்காங்க. ஆல் யூ காட் டு டு இஸ் 3 bowlers to come to party on the day. That can be even Bill Jacks, that can be even Cameron Green, you never knowங்கும் போது நான் இந்த ரூட்டை தான் எடுப்பேன். இந்த ரூட்டை ஆர்சிபி எடுத்தாங்கன்னா they have got a chance, particularly playing at Chinnasamy and also away from home. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா சென்னையில ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க, சென்னை திருப்புலி தான் கொடுப்பாங்க இவங்களோட காம்பினேஷன் வச்சு. இப்போ உங்களுக்கு எவ்வளவு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க வெளியில? ஸ்பின்னர்ஸ் யாருமே இல்லையே. யார் இருக்காங்க வெளியில? உங்களுக்கு கரண் சர்மா, ஸ்வப்னில் சிங், ஹிமான்ஷு, 3 பேர் இருக்காங்க. இவங்களை வச்சு நீங்க மேட்ச் ஜெயிச்சிருவீங்களா? கஷ்டம். சோ நான் என்ன பண்ணுவேன், நோ மேட்டர் வாட், எனக்கு கிளென் மேக்ஸ்வெல் ஏமாத்தி 4 ஓவர் போட்டுருவாரு, வில் ஜாக்ஸ் வந்து டெவலப் பண்ணுவேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு பேட்டிங் லைனப் இருந்ததுன்னா, இம்போசிங் பேட்டிங் லைனப், இந்த 6 பேர் டாப் 6 டாப் 7 இன்க்ளூடிங் தினேஷ் கார்த்திக், ஒரு 2 பேருக்கு பட்டுருச்சுன்னா 200 வந்துடும். 200 வந்துட்டு இந்த போலிங் வச்சுட்டு ஐ வில் ட்ரை. நான் அப்படி தோத்தேன்னா பரவாயில்ல, அதை விட்டு நான் பேட்டிங்கையும் வீக்கெண்ட் பண்ணி போலிங்கையும் வீக்கெண்ட் பண்ணேன்னா என்னோட ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் கம்மியா இருக்கும். So this is not a trolling episode. This is an episode where they can do better with their combination, which they can make it look more, என்ன சொல்றது, frightening on the paper அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க எப்படி போவாங்க? அல்சாரியை வச்சு போற பிளேயிங் 11 பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல நான் சொல்றது பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆன் யுவர் கிரிக்கெட்டிங் எக்ஸ்பர்டீஸ் சொல்லுங்க. ஆனஸ்டா நீங்க சொன்னதுதான் கரெக்ட். வில் ஜாக்ஸ் வச்சுதான் நானும் ஓபன் பண்ணுவேன். அந்த படத்துல சொல்லுவேன், ரஜினிகாந்த், விஜயகாந்த், ஸ்ரீகாந்த், விருச்சிககாந்த், குட் காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி நல்ல காம்பினேஷன் வந்து நீங்க சொன்னதான் பீடா. ஆனா அவங்க அந்த ரூட்டை எடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா பவுலிங் வந்து கல்ல கட்டி கடல்ல வீசிட வேண்டியதான். அதுக்கப்புறம் பேட்டிங்கை வச்சு நம்ம இப்போ 200 அடிப்போம், வில் வின் வித் த பேட் அப்படின்ற பிலாசபி. ஐ வில் என்டாஸ் தட். பட் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அல்சாரி அடி வாங்கினா அப்புறம் திருப்பி லாக்கி, திருப்பி அடி வாங்கினா யாரு டாப்லி, அப்படி மாத்தி மாத்தி ஒரு ரவுண்டு போகும்னு நான் நினைக்கிறேன். என்ன ஆகுதோ பார்க்கலாம். ஈவன் தென் பட் ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் விராட் கோலி மாதிரி ஒரு ஆளை வந்து யாருமே வந்து கட்டி போட முடியாது. ஒரு 600-700 அடிச்சு தள்ளி சிங்கிள் ஹேண்டடா அந்த எலிசி பெரி சொன்னீங்கல்ல, இப்ப அந்த அடி வந்து கோலி இந்த வாட்டி அடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த விராட் கோலி அப்படிங்கிற ஒருத்தர் அடிச்சு கொண்டு போயிடுவாருன்னு என்னோட ஃபீலிங். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு விராட் கோலி அடிக்கணும்னா அவரோட கேமை ஆட விடணும். தட் இஸ் டேக்கிங் 20 balls and then getting into berserk mode.
ஒரு பக்கம் ஃபாப் டூப்ளசி, ஒரு பக்கம் வில் ஜாக்ஸ், ஒரு பக்கம் கிளென் மேக்ஸ்வெல், ஒரு பக்கம் ரஜாத் பட்டிதார், ஒரு பக்கம் கேமரூன் கிரீன்னா ஈ கேன் பிளே இஸ் நேச்சுரல் கேம். உங்களுக்கு இந்த ஒரு பேட்ஸ்மேன் போயிடுச்சு, ஃபாப் டூப்ளசி பெருசா ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கும் போது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கோலி ஓபன் பண்ற டக்குன்னு ஃபாப் டூப்ளசி அவுட், ரஜாத் பட்டிதார் இப்ப டெஸ்ட் மேட்ச் அவ்வளவு பெருசா பர்ஃபார்ம் பண்ணல, டக்குன்னு அவரும் அவுட் ஆறாருன்னு வச்சுக்கோங்களேன். கோலி வில் நாட் பி த சேம் கோலி வேர் யூ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் ட்ரூ. himself. சோ கோலி மாதிரி ஒரு மிருகத்தை, நீங்க 700 ரன் அடிக்கிற மிருகத்தை 900 ரன்ஸ் அடிக்க மிருகமா மாத்தணும் அப்படின்னா யூ ஷுட் ஃபீல் கம்ஃபர்டபுள் சீங் த பேட்டிங் லைன் அப். ஓகே, அவங்க ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டோம், நான் செகண்ட் ஃபீல்டில் ஆடுறேன், 12 ஓவர் ஆட்டும் நான் ஓபன் பண்றேன் அப்படின்னு அவரும் நீங்க ப்ரெஷர் போட்டு 17 for 2 3 ஓவர்ல 7 மேட்ச் 10 மேட்ச் அவுட் ஆஃப் 10 மேட்சஸ்னா you cannot see the best version of Kohli. That is another way of thinking. Thanks for bringing this point. True. Hopefully RCB will go with this. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்ப்போம். அதே மாதிரி நம்ம சொல்றோம், இந்த மாதிரி இது ஆவரேஜ் டீம்ன்றதுனால we are not ruling them out of getting into playoffs. கொஞ்சம் வந்துட்டு அவங்களோட காம்பினேஷன்ஸ் எக்ஸாக்ட்லி பர்டிகுலர்லி போலிங்ல வீக்கா இருக்கிறதுனால வரத்துக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியே ஒழிய இட்ஸ் நாட் அபவுட் ரூலிங் தம் அவுட். தே வில் ஹேவ் அ சான்ஸ் டு கோ. பர்டிகுலர்லி நம்ம சொல்ற இந்த பிளேயிங் லெவன் அவங்க ஆடினாங்கன்னா they will still have a chance to go. நீங்க சொன்ன மாதிரி உங்க வாயில நான் சக்கரை போடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. they may tip LSG and then get into playoffs. சூப்பர். இப்போ அப்படியே ஜிடியுமே வந்து நம்ம ஹையாவே ரேட் பண்ணலாம். நம்ம ஆவரேஜ்னு சொன்னாலுமே ஐ திங்க் தே ஹேவ் த கேப்பபிலிட்டி டு பஞ்ச் அபவ் தேர் வெயிட். ஸோ அதை பத்தி நீங்க சொல்லுங்க, அப்புறம் we will discuss. இப்போ ஜிடி வந்து ஏன் நான் அந்த ஆவரேஜ் டீம் கிளாசிபிகேஷன்ல கொடுத்துருக்கேன்னா, ரஷீத் கான் வந்து ரொம்ப நாளா கிரிக்கெட் ஆடாம வராரு, அவர் ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா they got a new captain. Even though I'm happy about Shubman Gill taking that responsibility, but still new captain, can he just make sure that he did what Hardik Pandya did to them? தெரியாது. அதுக்கப்புறம் சைடு வகட் எடுத்து சாஃப்டா பேசுற சரத்பாபு இல்லை. இது வந்து ஒரு பெரிய லாஸ் அப்படின்றதுனால இந்த பிளேயிங் லெவல்ல ஏதாவது குளறுபடி அங்க இங்க பண்ணி என்ன பண்றதுன்னு தெரியாம சரத்பாபு இல்லைன்றதுனால ஸ்பென்சர் ஜான்சன் ஆடுறேன், ஜோஷ் லிட்டர் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஃபாரின் சீமரை போட்டு காம்பினேஷனை சொதப்பிடுவாங்களோ அப்படிங்கிறது தான் வந்து என்னோட திங்கிங்கு. அதனால வந்துட்டு அவங்களோட பிளேயிங் லெவன் வந்து அவ்வளோ ஸ்டார்டிங் பிளேயிங் லெவன் வந்து அவ்வளோ வீக்கா எனக்கு தெரியல. ஸோ தே வில் கோ வித் சுப்மான் கில் அண்ட் ரிதமான் சாகா ஓப்பனிங் த பேட்டிங். ரிதமான் சாகா பாத்தீங்கன்னா ஒரு 14 மேட்ச்ல ஒரு 7 மேட்ச் ஃபெயில் ஆனா ஒரு 7 மேட்ச் வந்து ஒரு 39 22 பால் அடிச்சுட்டார் போன சீசனும் பாத்தீங்கன்னா. ஸோ 7 மேட்ச் பெருசா ஃபெயில் ஆவாரு, 7 மேட்ச் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுவாருங்க போது இட்ஸ் நாட் அ பேட் காம்பினேஷன் ஃபார் தெம் டு கண்டினியூ வித் தட். நம்பர் 3 பாத்தீங்கன்னா மாமா கேன் வில்லியம்சன். நம்பர் 4 பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன், பிளிஸ்டரிங் ஃபார்ம் இன் ஐபிஎல்ல. நம்பர் 5 பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர். 6 உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. தட் இஸ் விஜய் சங்கர் ஆர் ஷாருக் கான் ஆர் அபினவ் மனோகர், இத்தனை பேர் இருக்காங்க. followed by Rahul Tewatia, was proved himself as one of the best finishers. ரஷீத் கானை பத்தி இப்பதான் சொன்னேன். 8 comes ரஷீத் கான். 9 பாத்தீங்கன்னா அந்த சரத்பாபுவோட பிளேஸ்ல வந்துட்டு they got உமேஷ் யாதவ். அதுக்கு பேக்கப்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் தியாகி, தர்ஷன் நால்கண்டே. But still உமேஷ் யாதவ் will straight away walk into the team considering his experience and pace compared to other two guys. இந்த 11ல பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன பண்ணுவேன், உமர் ஜாயை தான் ஆடுவேன். 11ல உமர் ஜாயை போட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. நீங்க மில்லர் சொல்லிட்டீங்க, ரஷீத் கான் சொல்லிட்டீங்க, அப்புறம் கேன் வில்லியம்சன் சொல்லிருக்கீங்க. கேன் வில்லியம்சன், உமர் ஜாய் 4. இப்ப நான் உமர் ஜாய் எடுத்துன்னு வந்தேன்னா இப்போ 11ல உமர் ஜாய் சொல்றேன். ஏன்னா அந்த ஆப்ஷன் வந்துட்டு இட்ஸ் பிட்வீன் ஹிம், ஜாஷ் லிட்டில் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் whom they have invested 10 crores. இப்போ உமர் ஜாய் இருந்தார்னா அவர் வந்துட்டு முன்னாடி அவரை இறக்கி உள்ளனாலும் ஜஸ்ட் இமேஜின் ராகுல் தெவாட்டியா 7ன்ற, உமர் ஜாய் 8, ரஷீத் கான் 9னா கொஞ்சம் பயமா இல்ல இந்த டீமை பாக்குறதுக்கு உங்களுக்கு? அதை பண்ணுவாங்களா? தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு ஜென்னுவன் ஸ்விங் போலரு ஷமி கிடையாது. அப்படிங்கும் போது அந்த அகமதாபாத்ல பாத்தீங்கன்னா அவுட் ஸ்விங்கர் இன் ஸ்விங்கர் ரெண்டும் போடுவாருங்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் that is how they have to go if they really want to have one more spinner. That is நூர் அஹமதே அவங்க ஆடினாங்க. இப்ப நூர் அஹமது ஆட முடியலன்னா நான் சொல்றதை கேளுங்க. there is already Shai Kishore who is ready to prove himself in that level. He has done enough in domestic. அவர் டெஃபினட்டா நல்லா பண்ண முடியும். If you want the second spinner as bring him as an impact sub and make sure that Shai Kishore plays there. இப்ப இதுதான் வந்து பெஸ்ட் காம்பினேஷன். இப்ப உங்களுக்கு இப்ப நம்பர் 9ல உங்களுக்கு ரஷீத் கான் வர்றாருன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. அதே மாதிரி நீங்க போலிங்கும் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு நம்பர் 11ல மோஹித் சர்மா இருக்காரு, அப்புறம் அஸ்மத்துல்லா, உமர் ஜாயி, உமேஷ் யாதவ், ரஷீத் கான்,
உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்பர் 5 இஸ் கோயிங் டு பி சாய் கிஷோர் இஸ் கோயிங் டு பி ஸ்டெப்பிங் இன். விஜய் சங்கராலையும் கை சுத்த முடியும், ராகுல் தெவாட்டியாலையும் கை சுத்த முடியும். அப்படிங்கும் போது இதை விட வந்து ஒரு பெட்டர் காம்பினேஷன் இருக்க முடியாது. இல்லைன்னா அவங்க எப்படி யோசிப்பாங்க, கேன் வில்லியம்சனை உக்காத்தி வச்சுட்டு அந்த அது பிளேஸ் பெட்டர். கேன் வில்லியம்சனை உக்காத்தி வச்சுட்டு சாய் சுதர்ஷன் விஜய் சங்கர் ரெண்டு பேரையும் ஆடிட்டு செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன், ரெண்டு பேரையும் ஆடிட்டு தென் இட் பிகம் ஈஸியர் ஃபார் தம் டு பிரிங் இன் ஒன் மோர் சீமர். இப்போ அஸ்மத்துல்லா உமர் சாய் ஜஸ்ட் வாக்ஸ் இன் நம்ம சொன்னதுல அப்ப என்ன பண்ணுவாங்க, they will try and bring in one of Josh Little or this fellow Spencer Johnson. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்ப்பேன்னா, இது கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு பெரிய பிளேயர் விடுமா, ஒரு பேங்க் அட் நம்பர் 3 அப்படின்றதுனால ரெண்டு காம்பினேஷனுமே பெட்டரா இருக்குன்றதுனால இவங்க ஏன் நான் வந்து ஆவரேஜ் கிளாசிபிகேஷன் கொடுக்குறேன்னா, அந்த பூட்ஸ் ஆர் பிக் டு ஃபில். ஹர்திக் பாண்டியா அந்த பூட்டை ஃபில் பண்றது வந்து அஸ்மத்துல்லா உமர் சாய் பெரிய பூட் ஃபில் பண்றது. அதுக்கப்புறம் ஷமியோட பூட்டை ஃபில் பண்றது பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ் பெரிய பூட்டு. உமேஷ் யாதவ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒழிய இஃப் யூ கம்பேர் வெதர் வாட் யூ கேன் டூ ஆஸ் சிமிலர் டு ஷாமி, ஐ ரியலி டவுட் இட். தட்டு புது கேப்டன்ன்றதுனால தான் இவங்களை ஆவரேஜ்ல போட்டிருக்கேன். தி டீம் டசன்ட் லுக் எனி வீக் ஆன் பேப்பர் இஃப் தே பிளே ஒன் ஆஃப் த காம்பினேஷன்ஸ் வாட் வி ஆர் சஜஸ்டிங். அப்படிங்கும் போது தே வில் ஆல்சோ ஹாவ் அ சான்ஸ் டு பிளே த ரைட் காம்பினேஷன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட் தான். எனக்கு ஒரே ஒரு தாட் என்ன, சாய் சுதர்ஷன் கேன் வில்லியம்சன் ரெண்டு பேரையும் நடுவில் ஒன்னா விட்டோம் அப்படின்னா சரியா வருமா சொல்லுங்களேன். இப்ப ஒருத்தர் போதாதான். சாய் சுதர்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஆடுறது வந்து வேகமா ரன் அடிக்கிற மாதிரி தெரிய ஒழிய பட் வேகமா தான் ரன் அடிக்கிறார். நீங்க சொல்ற மாதிரி கேன் வில்லியம்சன் எடுத்த உடனே டைம் எடுத்துப்பாரு, கில்லும் எடுத்த உடனே டைம் எடுத்துப்பாரு. இல்ல சாய் சுதர்ஷன் கேன் வில்லியம்சன் மூணு பேர் இருக்காங்களே பீடா அதனால டாப் 4ல. there is a good chance that they might warm Kane Williamson the bench and they will play Vijay Shankar. ஏன்னா விஜய் சங்கர் நம்பர் 3ல ஆட வச்சாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, விஜய் சங்கர் நம்பர் 3 சாய் சுதர்ஷன் நம்பர் 4னா அந்த ஒரு ஃபாரின் ஸ்லாட் அவருக்கு ஃப்ரீ ஆயிடும். அது ஃப்ரீ ஆச்சுன்னா they can still go with one of the seamers, that is Josh Little, or even they can play an extra spinner Noor Ahmed. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு ரஷீத் கானுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மெயின் பிளேயிங் லெவல்ல யாரும் இல்லைன்றதுனால இதை பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, then they can also bring someone like ஷாருக் கான் ஆர் அபினவ் மனோகர் as an impact sub. அந்த பேட்டிங் இதை வந்து மேனேஜ் பண்ண அவங்களுக்கு முடியுன்றதுனால there is a good chance even கேன் வில்லியம்சன் might sit out. இப்போ ரெண்டு காம்பினேஷன் கொடுத்துட்டு ரெண்டு காம்பினேஷன்லயும் that doesn't look very bad, but can Shubman Gill rise up as a captain and marshal his resources? அத பண்ணா இவங்களும் நிறைய டீம்ஸுக்கு தண்ணி காட்டுவாங்க, சான்ஸ் இருக்கு. ஆமா, ஏன்னா நிறைய நீங்க சொல்ற மாதிரி டெப்த் இருக்கு, ஸ்குவாட் டெப்த் நிறைய இருக்கு. எல்லா ஸ்பாட்டுக்குமே ஒரு பேக்கப்போ ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கு. ஈவன் ஹர்திக் பாண்டியா ஷமி ரெண்டு பேர் இல்ல அப்படின்னாலுமே தே ஹாவ் ஆப்ஷன்ஸ் டு ஃபில் இன் தட் ஆப்வியஸ்லி பிக் ஷூஸ். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியாவை விட அவங்க ஷமியை தான் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் பிக் கால், பட் ஐ ஸ்டில் ஃபீல் தட் வே. இருந்தாலும் நீங்க சொல்லியிருக்கீங்க, அதனால அப்படியே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்பென்சர் ஜான்சன் கடைசி அது மட்டும் கேட்டுக்கிறேன், அவ்வளவு கொடுத்து எடுத்திருக்காங்களே அதுக்காக பார்ப்பாங்களா இல்ல வாட் யூ திங்க், வாட் யூ மேக் அவுட் ஆஃப் தட்? ஏன்னா நேரா எப்பவுமே லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஆடுவாரு. இப்ப சிஎஸ்கே பத்தி நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இப்ப சிஎஸ்கே டேரல் மிச்சல் எடுத்ததுக்கு காரணம் 14 ஆட போறாருன்னா அந்த 14 கோடிக்கா கிடையாது, அந்த ரோல் அங்க இருக்கணும் தான். ஸோ தே ஷுட் நாட் ஃபால் on the trap of how much money they have invested. They wanted left arm fast bowler. இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு ஜாஷ் லிட்டில் இருக்கும்போது அவர் எடுத்திருக்கவே வேணாம். ஏன்னா அவர் வந்து இஸ் ஆல்சோ ஜஸ்ட் கமிங். இப்பதான் வந்துட்டு அவர் வந்துட்டு இருக்காரு ஒழிய இப்ப ஒரு மிச்சல் ஸ்டார்க் மாதிரி ஒருத்தர் அவர் எடுத்திருந்தா நீங்க சொல்றது ஓகே. இப்ப ஜாஷ் லிட்டில் இஸ் a வெரி குட் bowler, ப்ரூவன் கமாரிட்டிங்கும் போது இன்னொருத்தர் நிறைய T20 அவர் ஆடவே இல்லை அப்படிங்கும் போது அவர் 10 கோடி கொடுத்து எடுத்தது பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அப்படிங்கும் போது it should not fall on that prey just because they've invested 10 crores. They have to play Spencer Johnson. And I will also play Noor Ahmed also on that stage. Rashid Khan, Noor Ahmed வந்து எல்லா லீக்லயும் அன்பிளேபிள், எஸ்ஏ லீக்ல அன்பிளேபிள் போது I would rather go with Noor Ahmed. That opens up the impact sub spot for one more batsman. Shahrukh Khan destructive, Abhinav Manohar destructive போது that is the route they should take. You know, the hard lines, a legend like Kane Williamson, but unfortunately Kane Williamson has to sit out for the better composition. ஓகே பீடா, ஸோ இதையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா அந்த கடைசி கேட்டகரி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வியூஸ் உங்களோட ஃபைனல் தாட்ஸ் சொல்லுங்க. அதான் சொல்றேனே, இப்ப நான் வந்துட்டு ஆனஸ்டா நானும் சரி விஜய் சாரும் சரி, ஏன்னா இதுதான் பேப்பர் காம்பினேஷன், இப்படிதான் இருக்கு, இந்த கண்டிஷன்ஸ்ல டாமினேட் பண்ணாங்க, ஹூ ஹஸ் காட் ரியலிஸ்டிக் சான்ஸ் அப்படின்னு நாங்க சொல்றோமே ஒழிய
when it comes to analysis அதுல பயஸ்டோ இல்லை எங்களுக்கு பிடிச்ச டீமோ சொல்ல மாட்டோம். ஆப்வியஸ்லி நானும் சிஎஸ்கே ஃபேன், ஆர்சிபி ஃபேனு, அவரும் சிஎஸ்கே ஃபேனு, இஃப் நாட் அ பிக் ஆர்சிபி ஃபேன் லைக் மீ. பட் இந்த ரெண்டு டீம் ஜெயிச்சா நான் சந்தோஷப்படுவேன். அதுக்காக அவங்க ஜெயிக்கணுன்றதுனால நாங்க அனாலிசிஸ் கொடுக்க மாட்டோம். then it is going to be boring for you, but I'll bring that supporter of சிஎஸ்கே and ஆர்சிபி in me. அதையும் தான் விஜய் சாரும் பண்ணுவாரு. இப்ப இன்னும் ரெண்டு டீம் இருக்கு, தட் இஸ் பிலோ ஆவரேஜ். அந்த பிலோ ஆவரேஜ் டீம் கான்பிடண்டா என்னால சொல்ல முடியும் டெஃபினட்டா பிளே ஆஃப்ஸ் கஷ்டப்படுவாங்கன்னு. அதுக்கு ஏன்றத ரீசன்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றோம். பட் அதையும் மீறி அவங்க சர்ப்ரைஸ் பண்ணி வந்தாங்கன்னா இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் them because we feel that they are weak on paper for certain reasons which will come up in. Until we come back for the one last episode on analyzing the teams where they belong to. Thanks a lot and bye bye.